எழுதுவதான நிருபம் 3வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3:15-16. ஆகையால் நம்மை தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த இளம்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு நீர் பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் மீண்டுமாய். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறதான திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை பவுல் அங்கே நினைப்பூட்டுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆகையால் நம்மை தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நம்மை தேறினவர்கள் யாவரும் ஒழுங்காய் நடந்து கொண்டு, நாம் எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ நாம் தேறி இருக்கிற காரியத்திலே நாம் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அந்த காரியத்திலே நீங்களும் நானும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாஞ்சையாய் இருக்கிறது. ராமன் சொல்ல மாட்டீங்களோ? இன்னமும் சத்தம் வரல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றது மாதிரி கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்திலே, நாம் கர்த்தரை கண்டுகொள்கிற காரியத்திலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமா? தேறினவர்களா? சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ குழந்தைகளாவே இராதபடிக்கு தேறினவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேறினவர்களாக, இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பதம் தான் நமக்கு தமிழாக புரியும். என்ன? மெச்சூர்ட் பர்சன் என்று சொல்கிறாங்க. என்ன? ஆமா, கொஞ்சமாவது ஆமா மெச்சூர்டா நடந்துக்கிறியா என்று சொல்லி கேட்கிறாங்க. ஏன்? உன்னுடைய வயதுக்கு ஏற்றபடி, உன்னுடைய அனுபவத்திற்கு ஏற்றபடி தேறினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஆவிக்குரிய பிள்ளைகள் அவர்கள் தேறினவர்களாக அல்ல, அவர்கள்
குழந்தைகளைப் போலவே காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் பேசுகிற காரியங்கள் தேறினதாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய செயல்முறைகள் எல்லாவற்றிலும் ஒரு தேறின அனுபவம் உள்ள ஒரு மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நான் இப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு வேதத்தின் காரியங்கள் எனக்கு அதிகமாய் தெரியாது. நான் இன்னும் குழந்தை போலதான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் 15 வருடங்களாகவே சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு இந்த பூமியில என்ன பேர் வச்சிருப்பாங்க நீங்களே புரிஞ்சுக்கணும். சரி, போகட்டும். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய காரியங்களிலே வளர்ச்சி பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். எப்படி ஒரு குழந்தை பிறந்து ஒவ்வொரு நாளும் அது வளர்ச்சியை காண்கிறதோ அப்படிப்பட்டதான ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் விருத்தி அடைய வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 15-14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 14-15 வாசிக்கலாம். எபேசியர் 4:14-15. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றிலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் நன்றாக கவனியுங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நான் சத்தியத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. நான் சத்தியத்தில் பலப்பட வேண்டும். நான் குழந்தைகளாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நான் சத்தியத்தில் பலப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளை கர்த்தரை அறிந்தவன், ஏன் கர்த்தரை அறிந்தவன் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பின்மாற்றத்தில் போய்விடுகிறது? ஏன் கர்த்தரை ஆராதித்தவன் ஏன் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் தந்திரமான பிசாசினுடைய தந்திரங்களிலே சிக்குண்டு போய்விடுகிறான்? ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறவன் சத்தியம் எது என்பதை அறியாமல் பலவிதமான சத்தியத்தில் போய் பலவிதமான பிசாசின் காரியத்தில் போய் மாட்டிக்கொள்கிறான் என்றால் அவன் சத்தியத்தில் இன்னும் பலப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இன்னும் குழந்தையைப் போலவே அவன் எப்ப பார்த்தாலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது, அதனுடைய ரகசியம் என்ன? ஒரு மனிதன் எப்பொழுது அதன் மேல வாஞ்சையாய் இருக்கிறானோ அவன் மாத்திரமே தேவனுக்குள்ளே தேறினவனாய் இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வருடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தோம். இத்தனை வருடங்கள் கர்த்தருக்காக எல்லா காரியங்களும் செய்கிறவர்களாய் இருந்தும் சத்தியத்தின் அறிவு நமக்குள்ளே இராமல் இருக்கும் என்றால் பிசாசினாலே தந்திரமாய் பிடிக்கப்பட்டு போய் விடுவோம். நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. பலவிதமான உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. இந்த உபதேசங்கள் என்ன, அது யாரை பிரதிபலிக்கிறது என்று அறியாதபடிக்கு ஜனங்கள் போய் மாட்டி விடுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிற 1 கொரிந்தியர் நிருபம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 14:20 நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க புத்தியில என்னவா இருக்காதீங்க,
குழந்தைகளா? பாருங்க, சில நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல அல்லது குழந்தைகளிடத்துல வளரும், அதாவது விளையாடி கொண்டிருக்கும் போது நாம் அந்த குழந்தைகளை போல அவர்களிடத்துல விளையாடினால் நமக்கு கிடைக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? என்னது? நேத்து எங்க தெருல என் மகளோட எல்லாமே விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. நான் இங்க சர்ச்சில் இருந்து நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா என் மூத்தவர் மற்ற தெரு பிள்ளைங்கெல்லாம் விளையாடுதுங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி ரேணுன்னு ஒருத்தி இருக்கான். அவன்கிட்ட கேட்டேன், சும்மாவாது அப்பா அங்கிள் விளையாட வரவான்னு சும்மா கேட்டேன். அவன் கேட்கிறா என்ன பார்த்து, நீங்க இம்மா பெரிய ஆளு, உங்க கை இவ்வளவு பெருசு, நீங்க வந்து என்னோட விளையாட வரீங்க அப்படின்னு. எனக்கு காலில் கலந்து இருக்கிறத போட்டு எங்க மூஞ்சிலே அடிச்சது மாதிரி இருந்தது. சரி, அப்படியே மகள்கிட்ட சொல்லியம்மா யாராவது வெளியே நிக்கிறாங்களான்னு பாரு. அவ சுத்தி பார்த்தா யாரும் இல்லப்பா, சத்தம் தான் வீட்டுக்குள்ள போயிட்டு. ஏன்னா என்னது, குழந்தைகளிடத்துல போனா இதுதான். ஆமா, நம்ம சில நேரங்கள்ல ஞானத்தை என்ன பண்ணிடுறோம், அந்த குழந்தைகளிடத்துல எப்படி என்ன சில நேரத்துல அந்த ஞானத்தை மழுங்க விட்டுறோம். அதுதான் நடக்குது, உண்மைதானே? அப்போ நாம ஆவிக்குரிய பிள்ளைகள் ஞானத்துல குழந்தைகளை போல என்ன பண்ணக்கூடாதா இருக்க? வேதம் சொல்லுகிற எதுல குழந்தைகளை போல இருக்கணுமா? சொல்லுங்க. குழந்தைக்கு எங்கேயாவது துர்க்குணம் இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, குழந்தை துர்க்குணத்துல குழந்தைகள் எப்படி இருக்காங்களா? வசனம் சொல்லுது, துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் என்ன, ஆமா, புத்தியிலோ தேறினவர்களாயும் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஞானம் எப்பங்க வருது? ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். அப்போ கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரம தகப்பன் விரும்புகிறார். நாமே வர மாட்டேங்குது. பாத்தீங்களா, இந்த நாட்கள் மிக கொடிய காலங்கள். நன்றாய் கவனிங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் அனுபவம் எனக்கு என்று நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பிசாசு தந்திரமாய் நயமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். சத்தியத்திலே வளர்ந்தால்தான், நாம் தேறினால்தான் இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அப்ப தேறினவர்கள் செய்யும் காரியம் என்ன தெரியுமா? இந்த தேறினவர்கள் எப்பொழுதும் ஒரே ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. என்ன காரியம் தெரியுமா? வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருப்பர். கரங்களை தட்டி கத்திர வைக்கப்படுகிறோம். தேறினவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற காரியம், என் ஆண்டவர் என்னை அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டு பிரயாசப்பட்டு நான் இன்னும் கர்த்தருக்காய் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி கத்திர வைக்கப்படுகிறோம். கரங்களை தட்டி என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருடைய அந்த அன்பை, அவருடைய ஆழத்தை, அந்த அன்பின் ஆழத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இன்னும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு இருக்க வேண்டியது இது மாத்திரம்தாங்க. என் அழைத்த என் ஆண்டவருடைய அந்த அழைப்பில் நான் நிலைத்து நின்று ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆமென். நின்று விடுகிறவனுக்கு பந்தய பொருளை பெற முடியாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறவன் மட்டுமே பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை படைந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டத்தக்க கிருபையை அளிக்கிற தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரிடத்தில் நான் நேற்று திறந்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தான்.
நேற்று தினத்துல மதிய வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேறினவர்கள் செய்கிற காரியம் என்ன என்று ஆண்டவர் கொடுத்து விட்டார். தொடர்ந்து அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இப்ப நான் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே, இந்த மெச்சூர்ட் பெர்சன், அந்த தேறினவர்கள் என்றால் யார் ஆண்டவரே? இந்த தேறினவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? இந்த தேறினவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாய் விளங்கும் என்று எனக்கு காண்பித்துக் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட போது வேதத்தின் அடிப்படையில் இருந்த ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 4 காரியங்களின் அடிப்படையிலே ஒரு மனிதன் வாழ ஆரம்பிப்பான் என்று சொன்னால், இந்த 4 காரியங்களை கற்றுக்கொண்டு ஜீவிக்க ஆரம்பிப்பான் என்று சொன்னால், அவன் கர்த்தருக்குள்ளே தேறினவனாய் மாற முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது காரியம், யார் தேறினவர்கள்? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நிதானமாய் நடக்கிறவன். இந்த தேறினவனுடைய குணாதிசயங்களில் நம்பர் 1, முதலாவது, அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பானாம்? நிதானித்து நடக்கிறவன். ஆமென். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? ஆமென். ஹல்லேலூயா. நான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் கவனிங்க, கொஞ்சம் கவனமா. இப்பொழுது தேறினவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? மனம் பதற மாட்டான். அவன் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவன் எதை குறித்து மனம் பதறுவதில்லை. அவன் நிதானமாய் நடக்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் நிதானித்து நடக்கிறவன். அவன் நிதானித்து நடக்கிறவனாய் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுமை என்பது காணப்படும், நிதானம் என்பது காணப்படும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலவேளையிலே ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிதானத்தோடு நீ செயல்படுகிறாயா என்று கொஞ்சம் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு அநேகர் நிதானமற்ற ஒரு தன்மை, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நிதானம் இல்லாமல், பொறுமை இல்லாமல், பொறுமை இழந்து போய் இருக்கிறபடினாலே அநேக காரியங்களில் சிக்குண்டு போய் கிடக்கிறோம். ஆனால் நிதானமாய் நடக்கிறவன் அவன் பத்திரமாய் நடக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையாய் நிதானித்து நடக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானா? உத்தமனாய் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிதானித்து நடக்கிறவன் அவன் உத்தமனாய், உத்தமமாய் நடக்கிறவனாய் இருப்பான். பொறுமை இல்லாதவன் தன்னுடைய வழிகளிலே உத்தமத்தை தவற விட்டு விடுகிறான். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும்? ஒரு தேறினவன், அதாவது ஒரு மெச்சூர்டா நடந்துக்கிறவர்களுக்கும் மெச்சூர்டா நடக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் சொல்லுவார்கள், எப்ப உன் வயதுக்கேற்றபடி நீ நடக்க மாட்டியா என்று சொல்லுவார்கள். உன்னுடைய வயதுக்கேற்றபடி உன்னால நடக்க முடியாதா? சிறு பிள்ளைத்தனமாய் சிறு பிள்ளையை போல நீ பண்ணிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி சிறு பிள்ளைகள் அல்ல, பெரியவர்களை சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். உன்னுடைய வயதுக்கேற்றபடி கொஞ்சம் நடக்க மாட்டியா என்று சொல்லுவார்கள். ஏன்? அந்த வயதுக்கேற்ற அந்த பொறுமை, அந்த பக்குவம், அந்த நிதானம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கிற அநேக பிள்ளைகள் சில நேரங்களிலே போராட்டங்கள், பாடுகள் வரும் பொழுது நிதானத்தை இழந்து விடுகிறார்கள். பொறுமை இழந்து விட்டு வாயிலே தகாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். சபையை குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆண்டவர் ஏன் இதை எனக்கு செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.
நன்றாய் கவனியுங்கள். நிதானித்து செயல்படுகிறவன் அவன் கர்த்தரை குறை சொல்ல மாட்டான். என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்பதை அறிந்து கொண்டு அதை சரி செய்து கர்த்தருக்காக வர ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 21வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் சத்தமா உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால், உங்கள் நிதானத்தினால் உங்கள் ஆத்துமாக்கள் என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு வாழ்க்கையில பொறுமை இழக்கும் பொழுது பிசாசு அந்த கோபத்தை கொண்டு வந்து மாம்சத்தின் கிரியைகளை உனக்குள்ளே செயல்பட எழுப்பும் பொழுது எத்தனை நாட்களாய் நீ தேறினவனை போல இருந்த உன்னுடைய வாழ்க்கையில இந்த மதியினம் முட்டிக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை எல்லாராலும் இகழப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். சிலர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டரா, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா, இவங்களா இப்படி செய்த காரியம், இவர்களா இந்த வார்த்தையை சொன்ன காரியம். ஏன் நிதானம் இல்லாத தன்மை? என் வேதம் சொல்கிறது, வேதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஓட வேண்டுமா? நீங்களும் நானும் பொறுமையோடு ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நிதானமாய் ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்ம பொறுமை இல்லாமல் ஓடும் பொழுது நம்முடைய சிந்தையிலே பலவிதமான காரியங்களை பிசாசு அளவன் கொண்டு வந்து விடுகிறான். ஆகவே தான் சிலர் சொல்லுவதை, பெரியவர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையிலும் நிதானமாய் நீ முடிவெடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நீ அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதே, அவசரப்பட்டு நீ எதுவும் சொல்லிவிடாதே, அவசரப்பட்டு யாருக்கும் நீ வாக்கு கொடுத்து விடாதே, நிதானமாய் முடிவெடு என்று சொல்லுகிறார்கள். ஏன்? நிதானமாய் செயல்படும் பொழுது எல்லா நமக்கு எதிராய் வருகிற துன்பங்களையும் தாண்டத்தக்கதான கிருபைகளை, வழிகளை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். எபிரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் விதமாய் சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, சத்தமா சொல்லுகிற, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, சத்தமா இது பத்தாது, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, எல்லா சத்தமா எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடி அந்த பந்தை பொருளை நான் பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். நான் நிதானிக்கிறவன் ஐயா, நான் பொறுமை இல்லாதவன் அல்ல, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிதானித்து செயல்படுகிறவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேறினவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல நிதானித்து செயல்படுகிறவன். பாருங்க, யோபு பக்தனை பாருங்க. அந்த யோபு பக்தர் யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 11வது வசனம் என்று நினைக்கிறேன். என்ன? யாக்கோபு 5:11 வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாருடைய பொறுமையை குறித்து? யோபுவின் பொறுமையை குறித்து. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் யாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பொறுமை போயிரும் போல. பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறோம். யோபுவின் பொறுமை பாருங்க. யோபுவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு அடிபடல. ஒரே நாள் தோட்ட குடும்பமே முடிஞ்சு. அதுல பாருங்க, நல்ல செய்தியை கொண்டு வரவனுக்கு ஒருத்தன் இல்ல, துக்கமான செய்தியை கொண்டு வரவனுக்கு தான். ஆமா, அவன் தான் நல்ல செய்தியை சொல்றவனை காண்டும்,
துக்க செய்தியை சொல்றவன் தான் தீவிரமா என்ன பண்ணுவான், செயல்படுவான். பாத்துருக்கீங்களா? நல்ல செய்தியை சொல்றவன் சரி நல்ல செய்தி தான் நான் சொல்லிக்கலாம் என்ன, ஆமா. ஆனா ஒரு துக்க செய்தி பாருங்க, நம்ம சொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ளயும் அது ஆமா இவங்க சொன்னாங்க அடப்பாவியா இப்பதான் நமக்கு வந்துச்சு, அதுக்குள்ளயும் ஆமா பலவிடும். சரி போகட்டும். இந்த யோபு தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்துல நல்ல சுகத்தையும் இழந்தான். இப்ப அந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க. கடந்த நாட்களில ஒரு குடும்பத்துல ஒரு மரணம். அப்போ அந்த மரணத்தை விசாரிப்பதற்காக நாங்கள் போயிருந்த போது அந்த வீட்டார் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்கல, ஏன் ஆண்டவர் யாருடைய ஜெபத்தையும் கேட்கல, ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் எங்களை மறந்து போனாரோ என்று சொல்லி அவர்கள் சொல்லி அந்த வேதனையினாலே அவர்கள் மிகவும் வருத்தி அழுது கொண்டிருந்தார்கள். இதுதான் நிதானம் இல்லாமல் பேசுகிற வார்த்தை. ஒரு மனிதனுக்கு பிறப்பு இருக்கும் என்றால் இறப்பு என்பது நிச்சயம். ஒரு மனிதனுடைய பிறப்பை யாராலும் அது யாராலும் சொல்ல முடியாது. ஆனா மனிதனுடைய இறப்பு நிச்சயமாய் உண்டு என்பது என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ அவர்கள் அவ்வளவு வேதனையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா நேசித்தவர்களை இழக்க கொடுப்பது பெரிய ஒரு வேதனை. தன்னை நேசித்தவர்கள் இழக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வேதனை என்பதை அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். காலையில கூட என் மனைவி சில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பேசும்போது சொல்லிட்டு, சிலர் எல்லாம் 95 வயது 98 வயதுல இருக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா 42 வயதுல, எங்க அப்பா 63 வயதுல, இப்படி எல்லாம் சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்களே. என்ன கொஞ்சமாவது கொஞ்ச நாள் என்னுடைய அம்மா இருந்திருந்தா நீங்க 2 பிள்ளைகளும் நல்லா இருந்திருப்பாங்களே, நல்லா வளர்த்திருப்பாங்களே, நமக்கு இதா இருந்திருப்பாங்களே, அதா இருந்திருப்பாங்களே. ஏன்னா அந்த நம் நேசித்தவர்களை இழக்கும் பொழுது நம்முடைய வேதனை, இருதயத்தின் வேதனை நிமித்தமாக. ஏன் சொல்லுகிறேன்? ஆனால் இந்த யோபு எல்லாவற்றையும் இழக்கிறான். தனக்கு உண்டான ஆஸ்திகள், பிள்ளைகள், சுகம், சரீரத்தில் இருக்கிற சுகம் எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் நிற்கும் பொழுது அவன் மனைவி வேகமாய் வந்து, நீங்க அந்த யோபுவின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் தெரியும், அந்த தேசத்துல யோபு ஒரு பெரிய ஒரு செல்வசீமான். அவன் வெளியில வந்து நின்றால் அவனை பார்த்து எல்லாரும் வணங்கித்தான் சொல்லுவார்கள். அவனை நிற்கிறதை பார்த்து விட்டு தூரமாய் வணங்கி செல்கிறவர்கள். அப்படி அவருடைய ஹிஸ்டரியில படிக்கும் போது பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமானான அவருடைய மனைவி அவன் யோபுவை பார்த்து விட்டு இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, ஆஸ்திகளை இழந்து, தன்னுடைய சரீரத்தில் சுகத்தை இழந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சியை பார்க்க கூடாதபடிக்கு அவள் அழுது கொண்டு சொல்கிறாள், ஐயா ஏன் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறாய், ஏன் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறாய், தேவனை தூஷித்தும் ஜீவனை விடும் ஐயா விடும், உன்னை நான் இப்படி பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ, இனி இந்த உலகத்தில் நம்ம வாழணுமா வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் இந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டும்? அங்கு யோபு பக்தன் சொல்கிறான், அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இவையெல்லாம் கொடுத்தது என் கர்த்தர். ஆமென். இவையெல்லாம் கொடுத்தது என்னுடைய கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர்.
ஆஸ்தி ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுத்தது அதெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, அவன் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் என்னை விட்டு போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு கொடுக்கும். என்னுடைய பிள்ளைகள் உயிரோடு இல்ல, என்னுடைய ஆஸ்திகள் ஒன்று உயிரோடு இல்ல, என்னுடைய ஆடு மாடுகள் உயிரோடு இல்ல. ஆனால் வானத்தையும் பூமியும் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விட்டு பின்வாங்குவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் ஐயா. ஆமென். இதுதான் நிதானமாக ஒரு ஆவிக்குரியவன் பேசுகிற வார்த்தை. எந்த சூழ்நிலையிலும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பாஸ்டர் இது பைபிள்ல சொல்லப்பட்டது தானே, பைபிள்ல சொல்லப்பட்டது தானே, உண்மையிலே யார் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். லூக்கா சேகர் என்கிறதான ஒரு தேவதாசன், அந்த மூலிகைக்காரர், அவருடைய வலது கால் நம்மளை போல நடக்க முடியாது. அவருடைய வலது கால் அது மிகவும் சிறியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் சிறு வயது முதல் அவ்வளவு பாடுகள் எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட கர்த்தர் அவரை ஊழியத்திற்கு என்று அழைத்தார். இப்ப அவருடைய மூத்த மகன் 2 வயது 3 வயது என்று நினைக்கிறேன். இந்த 3 வயது நிரம்பிய மகன் அவன் மரித்து போனான். ஆனாலும் அவருடைய சரீரத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இன்னும் நான் உமக்காக நான் ஓடுவேன், இன்னும் நான் உம்மை சேவிப்பேன், இன்னும் நான் உம்மை பின்பற்றுவேன். எந்த தடைகள் எந்த இழப்புகள் வந்தாலும் எதுவும் உம்மை விட்டு என்னை பிடிக்க மாட்டார் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கடுத்து 2 குழந்தைகள் எல்லாம் மரித்து போனார்கள். ஆனால் இன்றும் அவர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? சத்தியத்தை அறிந்து கொண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தில் தேறினவராய் இருந்தபடினாலே இன்றைக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையில் நான் மனம் பதறி கூட என் வாயிலிருந்து கர்த்தருக்கு விரோதமான தூஷணமான வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன் நான் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தரை அறிந்து கொண்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. சோர்வுகள் பாடுகள் வரும் பொழுது ஆண்டவரே ஏன் இதை செய்கிறேன் என்று கேள்வி கேட்கிறோம். ஆனால் தேவ பிள்ளை தேறினவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஒன்று. இதுதான் ஒரு மனிதனுடைய தேறினவருடைய வாழ்க்கையில வர வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன? 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி சித்தமான மாலையில மீண்டும் அந்த 2 காரியத்தை நான் பேசும்படி விரும்புகிறேன். நமக்கு 12 மணி ஆகுது, மழை வரத்து இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். கவனிங்க, வாசிக்கலாம். 2வது காரியம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனமாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுகிற ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனத்துள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. ஹல்லேலூயா. உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. இரண்டாவது, தேறினவன் என்று சொல்லி யாரை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று சொன்னார். இரண்டாவது காரியம், ஆவியானவருடைய வாசனை அவன் வார்த்தைகளில் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பேசுகிற அந்த வார்த்தையிலே ஆவியானவருடைய வாசனை வெளிப்படும். யாராவது அந்த வாசனை அந்த ஸ்மெல்லுக்கு யாராவது வடிவம் கொடுக்க முடியுமா? நிறம் கொடுக்க முடியுமா?
ரெண்டே ரெண்டு காரியம் சொல்ல முடியும். நல்ல ஸ்மெல்னா இது நல்ல வாசம் என்று சொல்கிறோம். பேட் ஸ்மெல்னா கெட்ட. இது ரெண்டு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த வாசத்திற்கு. நல்ல வாசம் கெட்ட வாசம் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளையே, சிலர் எல்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகும்போது நம்ம டயர்டா இருப்போம், நம்ம வேர்த்து ஊத்திட்டு இருக்கோம். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நமக்கு வேர்த்து ஊத்தும். சிலர் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அவர் போட்டிருக்கிற அந்த ஸ்மெல், அந்த ஸ்ப்ரே, அந்த வாடை, அந்த நம்மளுக்கு கிராஸ் பண்ணும்போது நம்முடைய முகத்தை அந்த மூக்குல ஏறும் போது அப்படியே நம்மளே அறியாமலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். பாத்திருக்கீங்களா? யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? அது எங்க அனுபவிச்சிருக்கு? நம்ம போடுறதெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர், ஆமா கோகுல் சாண்டல், ஆமா பட்டிட்டிங்கிறீங்க. இதுதான் நம்ம. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்றேன்னா, அந்த வாசனை திரவியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, அதுக்கு வடிவம் கொடுக்க முடியாது, அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் அந்த வாசனை நுகர்ந்து, ஓ இது இப்படிப்பட்டதான இந்த ஒரு ஸ்ப்ரே என்று சொல்லி அதை அடையாளம் என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிற நன்மையான தேவ பிள்ளையே, ஆவியானவரை கண்களாலே பார்க்க முடியாது, ஆனால் ஆவியானவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதை நம் கண்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர், அவருக்கு ரூபம் இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய பேச்சு மனுஷர் நயவசனிப்பாயிராமல், மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனிப்பாயிராமல் அது ஆவியினாலே பெறப்பட்டதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது யாருடைய இருதயங்களில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிறதோ அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், இது பேசுகிறது மனுஷர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் பேசுகிறார் என்று உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, சில சொல்லுவதை கேட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் உங்க இடத்துல பேசினா இருதயத்துல ஏதோ பார நீங்கினது போல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என் மதுரையில இன்னும் என்னுடைய வீட்டுக்கு கீழே இருந்தவன் அயன் பண்ணி கொண்டிருந்த ஒரு அண்ணன் இன்னும் போன் பண்ணுவாரு, நீ மதுரைக்கு கூட வர வேணாண்டா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எப்படி இருக்கான்னு கேளப்பா, நீ கேட்டுட்டாலே எனக்கு போதுன்னு. அவ்வளவு பெரிய ஆளானே, நீ பேசுற ஒரு வார்த்தை பேசு. என் பெரியப்பா உயிரோடு இருக்க சொல்லுவாரு, அப்பா நீ சிரிச்சா போதும். எனக்கு அது ரொம்ப வேதனையா இருந்தது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு நாள் 11:30 போன் பண்றாரு, நைட் போன் பண்ணி அவர் சொன்னாரு, எப்பா நீ சிரிப்பாரு. எனக்கு வெக்கமா போயிருச்சு, ஏன்னா நான் சிரிச்சேன்னா ரொம்ப சத்தமா சிரிப்பேன். அதனால அப்ப அவர் சொன்னார், நீ சிரி. ஏன் பெரியப்பா நைட் நேரத்துல இப்படி காமெடி பண்றீங்க? அவர் சொன்னாரு, நீ சிரிச்சா அது தெய்வீக சிரிப்புடா, சிரிடா அப்படின்னாரு. என்னால லூசா சும்மா சிரிக்கிறேன். சரி பெரியப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம பேசுகிற வார்த்தை அநேகருக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டாம். ஆமென். ராமன் சொல்ல மாட்டீங்களா? தேறினவன் சும்மா வெட்டி நியாயத்தை என்ன பண்ண மாட்டான். ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேறினவன், வேதத்தின் ரகசியங்களை அறிந்தவன் சும்மா வெட்டி என்ன பண்ண மாட்டான், பேசவே மாட்டான். ஆமா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரத்துல 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. தேறினவன், கர்த்தருக்குள்ளே தேறினவன், அவன் பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன பண்ணுவானா, பேசுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாயில வருகிற வார்த்தை ஒரு மனுஷனை காயங்களை ஆற்றக்கூடியதாய் இருக்க வேண்டும், காயங்களை கட்டக்கூடியதாய் இருக்க வேண்டும், அவனை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதாய் பலப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டுமே தவிர ஒரு மனிதனை காயப்படுத்துகிற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து. இப்ப சொல்லுங்க, ஒரு மனிதனை காயப்படுத்தினா, காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவர்கள்
அவர்கள் தேறினவர்களா இல்லையா? தப்பா சொல்ல மாட்டீங்களா? நீங்க இப்ப என்ன காயப்படுத்துறீங்க சொல்லுங்க? தேறினவனா இல்லையா? தேறினவருடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? ஆவியானவரின் வாசனையை சொல்ல மாட்டீங்களோ? தேறினவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆவியானவருடைய வாசனை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, சில பேர் பேசும்போது அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுதில்ல, இந்த வசனம் இப்படி சொல்லுதில்ல, இந்த வசனம் அப்படி சொல்லுதில்ல. என்ன, நான் இப்பெல்லாம் சில நபர்களை விட்டெல்லாம் அப்படியே பாருங்க, பாஸ்டர்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்தா பிரயோஜனமா இருக்கிறத பேச மாட்டாங்க. அதாவது பைபிள், அதாவது நாங்க பேசும்போது இந்த வாரம் என்ன பிரசங்கம், பெங்களூர்ல இருந்து பாஸ்டர் செல்லத்தூர் அவங்க பேசும்போது கூட இந்த வாரம் என்ன பிரசங்கம் தான் கேட்பாரு. அவர் பாப்பாரு, ஆனாலும் என் வாயில இருந்து அவருக்கு வரணும். கேட்பார், என்ன பிரசங்கம் பண்ண டேவிட் அப்படின்னு கேட்பாரு. என்னென்ன பாயிண்ட் கூட சொன்னேன் சொல்லு, என்னென்ன வசனம் சொன்னேன்னு சொல்லுன்னு. நான் சொல்லி முடித்தேனே அவரு எனக்கு எல்லாவற்றையும் அவர் பிரசங்கம் பண்ணது அவர் பேசுவார். இப்படி இருக்கும் பொழுது, பேசும் பொழுது நாம் இன்னும் அதிகமா தேவனுக்குள்ள என்ன பண்ண முடியும்? பலப்படுத்த முடியும். அவர் சில வசனங்களை சொல்லும் போது எனக்கு வெக்கமா இருக்கும், வேகமா தேடுவேன், எங்கடா இருக்குது, அது படிச்சதுதான் இருக்கும், மறந்துடும். சில வசனங்கள் அவர் சொன்ன வசனங்கள் நிறைய அதுக்கப்புறம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருந்தது உண்டு. ஆமா, வெக்கமா இருக்கும். அவர் இந்த வசனம் சொல்லு அப்படின்ட்டுருவாரு டபார்னு. ஐயா அப்பா, என்ன ஒரு நாள் என் மாமனார் அப்படிதான் மதுரையில இருக்கும் போது ஒரு வசனத்தை கேட்டார். எனக்கு ஆயிடுச்சு, அது படிச்சதுதான். என்ன, ஆமா, அதாவது இந்த 5 தாளந்து கடைசியா எத்தனை தாளந்து கொடுத்தாரு? 1 தாளந்து. 10 தாளந்து, 5 தாளந்து. இந்த 1 தாளந்து சொன்னவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னா? என்னது? எஜமான பார்த்து நீர் தெளிக்காத இடத்தில் இந்த வார்த்தையை கேட்டுட்டாரு. எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிருக்கு, மறந்து போச்சு. அதனால மனப்பாடம் பண்ணிட்டேன் நல்லா. இப்ப தூக்க தெளிப்பு கேட்டப்ப சொல்லிடுறேன், ஏன்னா அதனால சொல்றேன். ஆமா, கேட்டுட்டாரு. எனக்கு வெக்கமா பேசு அப்புறம் அந்த இது வசனம் சொல்லுங்க, எனக்கு கேவலமா இருக்கு, என்ன இது எப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. என்னமா அப்புறம் அந்த வசனம் தெரியலையா சொல்லுங்க, சரி பைபிள் எடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ, என்ன மாமனார் வீட்டுல போய் நம்ம மான கப்பல இருச்சுன்னா எவ்வளவு ஒரு அசிங்கம். என்ன, சரி போகட்டும், ஏறிடுச்சே என்ன செய்ய, சரி போகட்டும். ஏன் சொல்றேன்னா, அப்போ அந்த வசனம் தெரியல, மறந்துருச்சு. அது படிச்சதுதான், அதிகமா படிச்சதுதான். வேகமா பார்த்து, ஐயோ இந்த வசனமா, இது தெரியுமே, ஏன் நீங்க சொல்லல? என்ன, அதனால இப்பெல்லாம் எந்தெந்த வசனம் தெரியலையோ யாராவது சொன்னாங்கன்னா அதை அதைதான் மனப்பாடம் பண்றது. ஆமா, ஏன்னா நம்ம எந்த இடத்துலயும் தேவ பிள்ளைகள் வெட்கப்படவே ராமன் சொல்ல மாட்டீங்களா? நீ வெட்கப்பட்டே, அதனாலதான் சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, சரி, நல்லதா இருக்கீங்க, நல்லவன். அப்போ ஆவியானவருடைய வாசனை நம்ம வார்த்தைகள் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். ஏன்னா 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், மனப்பாடமான வசனம் தானே. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுக்கு விலகிட்டாலே போதும், நல்ல ஜெபம் பண்ண முடியும், நல்ல பைபிள வாசிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பைபிள் படிக்கணும்னு நினைப்போம், அப்பதான் வேண்டாத காரியத்தை வேண்டாத ஒரு அக்கா உள்ள வந்து சொல்லும். சரியா? அதை கட் பண்ணிட்டு நம்ம பைபிள் படிச்சா நம்ம யாரா மாறிடுவோம்? தேறினவர்களாய் மாறிடுவோம். ஆனா நம்ம பைபிள் படிக்கிறோம், பைபிள் எடுத்து வைக்கும் போதுதான் நம்ம சிந்தையில, ஐயோ அந்த அக்காவை பார்க்கணுமே பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். இப்ப அந்த அக்காவை பார்க்கணுமா இல்ல வேதத்தை பார்க்கணுமான்னு முடிவெடுக்க முடியாம நம்ம பைபிளை மூடிட்டு அக்காவை பார்க்க போயிடும். என்ன அருமையான தேவ பிள்ளை, அப்படி அல்ல. யோவான் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாம். யோவான் 7:18 சீக்கிரமாய். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ. ஹல்லேலூயா. அப்போ தன்
தன்னுடைய மகிமையை தேடி ஒரு மனுஷன் நான் இப்படி பண்ணேன், நான் இதை செஞ்சேன், நான் ஜோம் பண்ணேன், நான் இதை பார்த்தேன், அப்படி பண்ணேன், நான் என்று சொன்னா அவன் வாழ்க்கையில வளரவே முடியாது. இவை எல்லாம் செய்தது கர்த்தர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க, நமக்குள்ள எப்பொழுது ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன தெரியுமா? இது வெறுமையான பாத்திரம் தான். இந்த பாத்திரத்தை யாருக்கு பயன்படுத்தணும் என்பது என் எஜமானுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல நம்ம செல்ஃப்ல பல பாத்திரம் அடுக்கி இருந்தாலும் நமக்கு தாகத்துக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குது என்பதை செம்புல குடிச்சா தாகம் தீருமா, தன் டம்ளர்ல குடிச்சா தாகம் தீருமான்னு யாருக்கு தெரியும்? இந்த வீட்டு எஜமானுக்கு தான் தெரியும். அதே போல நம்ம உண்டாக்கினவருக்கு தெரியும். நான் பேசலன்னா வேதம் சொல்லுது கழுதையை கொண்டாவது ஆண்டவர் சொல்றாரு. நீ பேசலன்னா என்னடா, அறிவு படைச்ச மனுஷன் பேசல என்ன, உன்ன காட்டுல அறிவுல கம்மியா இருக்கிறவனையும் மனுஷனை நம்ம மிருகத்தை பேசனால வைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை. நம்ம நினைக்கிறோம் என்னாலதான் இதை முடியும், நான் என்னாலதான் இதை செய்ய முடியும். இல்ல, அப்படி ஒரு நினைப்பு இருந்தா விட்டுருங்க. தயவு செய்து சொல்றேன், நான் தான் அப்படின்னு இருந்தா விட்டுருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வரும் போதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீங்க எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீர் பயன்படுத்தும். இந்த வெறுமையான பாத்திரம் நிரப்பி அநேக ஜனங்களுக்கு பயனுள்ளதாய் மாற்றும் என்று சொல்ல வேண்டும். ஆமென். அப்படி சொல்லி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க, ஆவியானவருடைய வாசனை உங்க வார்த்தைகளை வெளிப்படும். ஆமென். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை நான் உதாரணமாய் சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை சிறையிருப்பில வைத்துவிட்டு அங்கே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு போகிறார்கள். அங்க நடந்த வார்த்தை என்ன வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 28, 29 மாத்திரம் சீக்கிரமாய் வாசிங்க, முடிகிறேன். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் யாராகிறதற்கு, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றால், அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அகிரிப்பா ராஜாவினிடத்துல இந்த பவுலை கொண்டு வந்து விடுகிறார். இப்போ இந்த பவுல் அங்க பேச ஆரம்பிக்கும் போது அகிரிப்பா ராஜாவினுடைய இருதயத்துல ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த ராஜா குற்றவாளியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ஏய் பவுலே, நீ என்ன கிறிஸ்தவனாய், வாசிக்கிற வசனத்தை, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய என்ன? ஏன்னா கிரியை செய்கிற ஒரு கர்த்தரியா. ஆமென், ஹல்லேலூயா. பேசுகிற அந்த வார்த்தையில் ஆவியானவருடைய வாசனை வெளிப்படுகிறதுனால ஆவியானவர் ஆவியானவர் ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திசை திருப்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே நாம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ குற்றவாளியாய் நிற்கப்பட்டாலும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை ஆவியானவருடைய வாசனையை வெளிப்படுத்தும் என்று சொன்னார். ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்குள்ளே ஓடி வந்து விடுவார்கள். நீ தேறினவனாய் மாறி விடுவாய், நீ சாட்சியுள்ளவனாய் மாறி விடுவாய், நீ எப்பொழுதும் கர்த்தரையே மகிமைப்படுத்துகிறவனாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன பவுல், எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொன்ன ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அங்கே அகிரிப்பா ராஜா சொல்லுகிறார், பவுலே ஒரு வார்த்தை என்ன திசை திருப்பதியா? நீ உன்னுடைய வார்த்தை, நீ சொல்லுகிற அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகிறதே. ஆவியானவர் கிரியை செய்கிறார்.
இன்னைக்கு நம்ம எத்தனை முறை நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வாங்க வாங்க நேத்தெல்லாம் பாருங்க இத உண்மை ஓப்பனா சொல்றேன், பலிபீடத்தில் நின்று சொல்றேன். இந்த 2வது காரியத்தை நான் எழுதி பிரசங்கித்து, அதாவது ஆண்டவரோட கேட்டு எழுதி டைரியில் எழுதிட்டு இருக்கும் போது எனக்குள்ள பயங்கர போராட்டம் வந்துருச்சு. என்ன போராட்டம்னா, நேற்று 2 வீடை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மழை கொஞ்சம் தூருனனால சரி அது போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ இங்க பவுல் பேசும்போது அகிரிப்பா ராஜா சொல்றாரு, நீ என்ன கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு என்ன வாங்கிட்ட, உன் வார்த்தை என்னை அப்படியே என்ன பண்ணுது. நான் பைபிளை மூடிட்டேன். உடனே போன் பண்ண போவோமான்னு. ஏப்பா 5:30 இமெயில் எப்படிப்பா போகிறது, கார்லயே போயிடுவோம் வாங்க. சரின்னு போயிட்டோம். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுருச்சு. அப்போ நான் அவங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க, வரல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் என் வார்த்தையில ஆவியானவர் வாசனை வீசலையோ, இன்னும் வரலையே, சரி போகட்டும், இதுக்காக பிரஜு ஜோம் பண்ணணும். ஆண்டவரே இனியாவது இந்த வார்த்தையில் ஆவியானுடைய வாசனை ஆமாண்டவரை தேறினவனா என்னையும் மாற்றுங்க. சரி போகட்டும். ஏன் சொல்லுறேன், அப்போ ஆவியானுடைய வாசனை நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் இடத்துல பேசும்போது கண்கள் கலங்கி கிறிஸ்துவுக்கு நேராய் கடந்து வர வேண்டும். அவருடைய கண்ணீர் அப்படியே கண்கள் கலங்கி கல்வாரி அன்பை நோக்கி பார்க்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேறினவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. தேறினவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இத்தனை வருடம் நீ கிறிஸ்தவ அனுபவத்தில், ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்த உனக்கு தேறினவன் என்கிறதான அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாயா? இன்னும் குழந்தைகளைப் போல நின்று கொண்டிருக்கிறாயா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை தேறினவனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேறினவனாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒரு பொருத்தனையோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, என்னுடைய கரங்களை கொடுக்கிறேன். இத்தனை நாட்கள் ஏனோ தானோ என்று சொல்லி நான் இருந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல நிதானமற்ற ஒரு தன்மையோடு இருந்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் பேசப்படுகிற வார்த்தையிலே ஆவியானுடைய வாசனை வீசப்படாமல் இருந்திருக்கிறது. என்னை மன்னியும் என்று சொல்கிறோம். அப்படியே கால்படியிட்டு தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, என்னை தேறினவனாய் நான் மாற்றும்படி விரும்புகிறேன். நான் தேறினவனாய் நான் மாறும்படி விரும்புகிறேன். என்னுடைய கரங்களை கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய கரங்களை கொடுக்கிறேன். ஒரு விசையினை கழுவி பரிசுத்தப்படுத்தும், ஒரு விசையினை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். என்னோடு கூட சேர்ந்து உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீர் உம் சேவைக்கே, என்னை அழைத்தீர் உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ,
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள கருக்களை இப்போதும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் எங்களோடு நீர் அசைவாடினதற்காய் நம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தின் எல்லை எங்கிலும் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளை எல்லாம் அகற்றி ஆண்டவர் எங்களை தேறினவர்களாக நீர் மாற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களால் காயப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு ஐயா. எங்களால் வேதனைக்குள்ளானவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தாவே, நாங்கள் காயப்படுத்துகிறவர்களாய் அல்ல, நாங்கள் காயம் கட்டுகிறவர்களாக, ஆண்டவரே, ஆவியானவரின் வாசனையை வீச செய்கிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தவர்களும். கர்த்தாவே, எல்லாவற்றிலும் கர்த்தாவே, நாங்கள் பொறுமையோடு கூட ஓடத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தேவையான அந்த நல்ல பொறுமை, நிதானத்தை, அன்பை கர்த்தர் தயவாய் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தோம். எந்த நிலையிலும் நாங்கள் கர்த்தரையே மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்டுகிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமான மக்களாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஈவுகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து தந்து நடத்தும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் மீதியானவள் எல்லாம் பொறுப்படுத்தி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளவர்களே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.